வணக்கம் மக்களே. ஒரு உண்மையான ஒரு செய்தி நான் அனுபவ ரீதியாக கண்டிருந்த உண்மை. அதாவது எனக்கு கண்ணில் ப்ராப்ளங்க. ஒரு 6 மாதமாக ப்ராப்ளம். நான் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே போனால் கண்ணில் புற முத்தி போயிருக்கு, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. நிறைய ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணிவிட்டு பண்ணும்போது எனக்கு திருப்திகரமாக இல்லை. ஏன்னா கண்ணில் அந்த ஊசி மாதிரி போட்டு அதை வாட்டரை உள்ள செலுத்தி அதை மூக்கு வழியாக வரும், அப்போ சொல்லுங்க சொல்லிட்டு ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி இருக்குது, அதை வச்சு கேமரா சொல்லி எடுத்தாங்க. எனக்கு திருப்திகரமாக இல்லை. அதுக்கப்புறம் காசு தான் செலவு. ஊசி போட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, மேக்கப் டாக்டர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது உண்மையாக சிம்பிள் மட்டும் சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தயங்கினேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் விசாரிச்சா இல்லை, சில இடத்துல பண்ணுறது சரியா இல்லை, கண் வலிக்குது, ஹெட்டேக் வருது, பார்வை கொஞ்சம் மக்களாக கூட போகுது அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு என்ன ஒன்றும் புரியல, என்னடா பண்ண சொல்லிட்டு உடனே எங்கள் அண்ணன் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட் டே ஒரு கண்ணு பண்ணார், 2 டேஸ் கழிச்சு இன்னொரு கண்ணு பண்ணார். அவர் சூப்பராக இருக்கார், நல்லா இருக்கார், நல்ல பார்வை தெரியுது, கண்ணாடி போடல. அவரை கேட்டவுடனே அதுதான் அந்த விலாசம் கொடுத்தாருங்க. அது சுரக்ஷா ஐ கேர் அப்படி சொல்லிட்டு ராமாபுரத்தில் இருக்குது. அது டாக்டர் ரெங்கா ரோடு, அபிராமிபுரம், சென்னை 18 அந்த இடத்துல இருக்குங்க. டாக்டர் பேர் டாக்டர் அஸ்வந்த். அவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். போனோடனே செக்கப் பண்ணாங்க. பண்ணிவிட்டு இன்சூரன்ஸ்லேயே கவர் பண்ணிடலாங்க, இம்போர்ட்டட் லென்ஸே போட்டலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னாங்க. எனக்கு 10 பைசா செலவில்லை, இன்சூரன்ஸ்லேயே முடிஞ்சிடுச்சு. 30,000 தான், 35,000 ஆச்சு. அவ்வளோதான். கண் சூப்பராக இருக்குது. அதாவது ஆப்ரேஷன் சண்டே அன்னைக்கு காலையில் 8:30 வர சொன்னாங்க. போன உடனே ஒரு 20 நிமிஷம் ஆப்ரேஷன் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே ஒரு 1/2 hour கழிச்சு கட்டை பிரிச்சுட்டு நான் கண்ணில் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒயிட் கிளாஸ் அதான் கொடுத்தாங்க. எல்லாம் கருப்பு கண்ணாடி தருவாங்க சொன்னாங்க, இவங்க கருப்பு கண்ணாடி தரல, ஒயிட் கிளாஸ் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. உடனே என் சன் கேட்டாங்க, சார் டிவி பார்ப்பாங்க, செல்ஃபோன்லாம் பார்ப்பாங்க அப்படிங்களா? இல்லைங்க, ஈவினிங் 5 மணிக்கு மேலே பார்க்கலாங்க, டிவி பார்க்கலாம், செல்ஃபோனில் பார்க்கலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இப்படி ஒரு டாக்டரை சொல்லிட்டு 2 நாள் தாங்க, ஒரு நாள் 2 நாள் தாங்க. அதுக்கப்புறம் சுத்தமாக பார்வை கிளியராக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு 5 days கழிச்சு மறுபடியும் போனேன். இன்றைக்கி தான் போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது டாக்டர் ஃபுல் செக் பண்ணிவிட்டு கண்ணு க்யூராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு 1 monthக்கு லிக்விட் கொடுத்துருக்காங்க. அது போட்டிங்கன்னா சுத்தமாக கிளியர் ஆகிடும், நீங்கள் தூர பார்வை கிட்ட பார்வை நல்லாயிருக்கும். 1 month கழிச்சு இன்னொரு கண்ணு பண்ணிக்கோங்க அப்படி சொன்னாங்க. எனக்கு என்னடா அது இவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டாரு, அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஷாக் ஆகிடுச்சு. ரொம்ப தங்கமான டாக்டருங்க, சோசியல், என்ன அழகாக பேசுகிறாங்க. சார் ஐயா அவங்க கூட நின்று ஒரே ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன் சொன்னேன், ஸ்டில் எடுத்துருக்கேங்க. நீங்களும் போங்க, சுரக்ஷா ஐ கேர், சுரக்ஷா ஐ கேருக்கு போங்க. கண்ணில் போகிறே இருந்தால் க்ளீன் பண்ணிக்கங்க, மகிழ்ச்சியாக வாங்க. ஒரு வாரத்திலே வேலைக்கு போகலாம், சரிங்களா? அந்தளவுக்கு ஒரு அருமையான டாக்டர். அவர் சீனியர் கன்சல்டன்ட்டு, ஐ சர்ஜன். அவர் நல்லா பண்ணுறாரு, நல்லா பேசுகிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நல்லா இருக்குங்க. நீங்களும் போங்க, பண்ணிக்கங்க. நான் இது ஏன் சொல்லணும்னா, நான் சோசியல் இருக்கேன், எனக்கு ஒரு நன்மை கிடைச்சா எல்லாரும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நான் சொல்கிறேன். நீங்கள் போங்க. நன்றி, வாழ்க வளமுடன். கண் பார்வை தான் முக்கியம், அதுக்கு பயமே கிடையாது. டாக்டர் யஸ்வந்த் இருக்க, கண் பார்வைக்கு பயமே இல்லை. நன்றி, வாழ்க வளமுடன். சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில்